அதிமுக அதாவது அதிமுகவுடைய இந்த 2000 ரூபாய் திட்டத்தை காப்பி அடிச்சுதான் வந்து இப்ப இந்த 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணி தோல்வி போயதுனால 2000 திட்டம் எடப்பாடியாருக்கு பிறந்த குழந்தை. நிச்சயமாக அதிமுக பாரதிய ஜனதா மற்ற கூட்டணி கட்சிகள் வெற்றிக்கு பயந்துதான் இன்று காலையில் ஸ்டாலின் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். தோல்வி பயம். அதிமுகவை வீழ்த்த முக ஸ்டாலின் வந்து சசிகலா வந்து ஒரு தூண்டி விடுவதாக அது பின்னணியில பல அரசியல் காரணங்கள் இருப்பதாகவும் முன்னாள் காவல்துறை அதிகாரி வரதராஜன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவருக்கு போய் கேளுங்க தம்பி, அவருக்கு கேளுங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? அதிமுக அதாவது அதிமுகவுடைய இந்த 2000 ரூபாய் திட்டத்தை காப்பி அடிச்சுதான் வந்து இப்ப இந்த 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணி தோல்வி போயதுனால 2000 திட்டம் எடப்பாடியாருக்கு பிறந்த குழந்தை. அவருக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறார். தேர்தல்னாலதான் வந்து இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு. தேர்தல் ஆணையம் வந்து இதை முடக்கிறார், அதனாலதான் இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்து. நிச்சயமா தேர்தலுக்காக அறிவிப்பு. தேர்தல் முடித்து 2 நாள்ல பிடிச்சி நிறுத்திடுவாரு. அவரு ஓட்டெல்லாம் என்ன வேணாம். அதே மாதிரி 12 நாளுங்கள்ல 4500 டெண்டர் விட்டுருக்காங்க இந்த கவர்மெண்ட். என்னங்க 12 நாட்கள்ல 4500 டெண்டர் எல்லா டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து 12 நாட்கள்ல 4500 டெண்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு விசாரணை. எல்லா சக்தியும் பாயும். அது பாயும் போது அவங்களுக்கு என்ன நிலை ஏற்படும் தெரியும். அதிமுகவுடைய கூட்டணியை கண்டு இப்ப தேர்தல் பயத்துல வந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இனி அதிமுகவுடைய அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கைன்றது மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையை பயக்கும்? 100க்கு 100 மக்களுக்கு திருப்தி அடைகிற தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யற வாக்குறுதிகள்லாம் கூட்டணியின் சார்பில் வரும். தொடர் வருகை வந்து தமிழகத்துக்கு வந்து தொடர் வருகை வந்து அரசியல் இயக்கம் அமித்ஷாவின் தொடர் வருகை, மாண்புமிகு நரேந்திர மோடிஜியின் தொடர் வருகை பீகார் வெற்றி போல 100க்கு 100 வெற்றியாக வரும். அதே போல அமித்ஷா இன்று திருச்சி வர்றாரு. அவர் அதிமுக அதாவது பாஜக தமிழகத்துல போட்டியிடும் தொகுதியில் அறிவிப்பான்னு சொல்லியிருக்காங்க. எப்படிங்க திருச்சி வர அமித்ஷா பாஜக தமிழகத்துல போட்டியிடும் தொகுதியை பற்றி அவர் அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி தகவல். அதெல்லாம் பேப்பர் ஒரு பாத்துக்கு இது ஒரு கேள்வியா வந்துரும் தம்பி. கடுமையா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை நேற்று விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பணம் வாங்கி கொண்டு பட்டிமன்ற நிகழ்ச்சி நடத்துகிறவர். அவர் பேசியதுக்கு பதில் சொல்ல முடியாது. தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.